இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பேட்ரிக் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, உலகம் முழுவதும் அயர்லாந்து தேசத்தை சார்ந்த மக்கள் புனித பேட்ரிக்ஸ் டே அப்படி என்று இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த புனித பேட்ரிக் பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே திருச்சபையினுடைய வரலாற்றில் 4வது 5வது நூற்றாண்டுல. இவர் பிறந்தது அப்பொழுது ரோமை பேரரசின் கீழ் இருந்த பிரிட்டன் என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்து தேசத்துல தான். ஒரு பணக்கார பிரபுத்துவ குடும்பத்துல பிறக்கிறார். 16 வயது நடக்கிற பொழுது இவரை முகமூடி கொள்ளையர்கள் இவரை கடத்தி கொண்டு போய் அயர்லாந்தில் இருக்கிற ஒரு பணக்காரர் இடத்துல விற்று விடுகிறார்கள். அடிமையாக வாழ்கிறார் மிக இளைய வயதுல இந்த புனித பேட்ரிக். அந்த நேரத்துல இறைவனிடத்துல மன்றாடி இறை வேண்டலில் ஈடுபடுகிறார். தன்னுடைய வாழ்வை பற்றி சிந்திக்கிறார். கடவுளுக்கு நெருக்கமாக இருந்தவர் காலத்துல அவருக்கு ஒரு காட்சியில இறைவன் தோன்றி அவர் தப்பிப்பதற்கான வழியை அவருக்கு கொடுத்தார் என்றும், கப்பல் மூலமாக தப்பித்து மறுபடியும் அவர் தன்னுடைய தாய்நாடான இந்தியாவுக்கு வருகிறார். பெற்றோரிடம் சேர்ந்து அதற்கு பிறகு குருத்துவ படிப்புகளை படித்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவரால் அறிவுறுத்தப்பட்டு அயர்லாந்து தேசத்திற்கு வேத போத பணிக்காக அவர் சென்றார். ஒரு காட்சியின் வழியாக அவர் வழிநடத்தப்பட்டார். திருத்தந்தையினுடைய ஆசிரோடும் அவருடைய உதவியோடும் அயர்லாந்து தெற்கு பகுதிக்கு வருகிறார். தெற்கு பகுதியில் இருந்த மக்கள் அவரை விரட்டி அடிக்கிறார்கள். அயர்லாந்தினுடைய வடபகுதிக்கு சென்று இறை வார்த்தையை அங்குள்ள மக்களுக்கு அவர் போதித்தார் என்றும், இதனுடைய ஒரு காரணமாக அயர்லாந்து முழுவதும் கத்தோலிக்க நாடாக இருப்பதற்கான காரணம் இந்த புனித பேட்ரிக் என்பதை நம்ம மறந்துவிட முடியாது. அன்புமிக்கவர்களே, இவர் இறைவனுடைய பரிந்துரையால் அரும் பெரும் செயல்கள் பலவற்றை புரிந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அதாவது ஷாம்ராக் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ஒரு பிளான்ட், அந்த ஒரு செடி 3 இலைகளை கொண்ட ஒரு செடியாக இருக்கும். தமத்திருத்துவத்தை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்கள், எங்களுக்கு புரிய வைங்கள் என்று கேட்ட நேரத்துல ஷாம்ராக் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பாறையை தான் அவர் ஒரு பாறை 3ஆக இருந்ததை காண்பித்து தான் தமத்திருத்துவத்தை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் இருக்கிற அந்த ஷாம்ராக் பிளான்ட் அல்லது ஷாம்ராக் செடி என்பது ஒரு செடியில 3 இலைகள் தமத்திருத்துவத்தை வெளிப்படுத்துவது போல இருக்கும். அன்பு மிக்கவர்களே, அடுத்தது பல நோய்வாய்ப்பட்டவர்களை இவர் குணப்படுத்தினார் என்றும், அந்த அயர்லாந்து முழுவதும் பாம்பு தொல்லைகள் இருந்த ஒரு காரணத்துல விஷ பாம்புகளுடைய தொல்லையிலிருந்து அயர்லாந்து முற்றிலும் காப்பாற்றப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள். இந்த நாள் வரையில அயர்லாந்து தேசத்துல விஷ பாம்புகள் இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். அன்பு மிக்கவர்களே, தன்னுடைய 72 வயது வரையில இயேசுனுடைய வார்த்தையை தன்னுடைய மறைபரப்பு போதனையாலும் மேய்ப்பு பணியாலும் ஒரு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு அயர்லாந்து தேசத்திற்கு முழுவதும் இயேசுவை அறிமுகப்படுத்திய, இயேசுவை அறிவித்த ஒரு மாபெரும் புனிதர் தான் இந்த புனித பேட்ரிக். அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இன்றைக்கு இந்தியாவில் பல இடங்களில் பட்ரீஷியன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புனித பேட்ரிக் அவர்களுடைய துறவர சபையை சார்ந்த அருட்சகோதரர்கள் கல்வி பணியிலும் சமுதாய பணியிலும் இந்தியாவில் மற்றும் பல இடங்களில் உலகில் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புனித பேட்ரிக் அவருடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்வால் அறிவிக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவக்காலத்திற்கு நாம் தகுதியோடு வாழ்வதற்கான ஒரு சில அறிவுரைகளை தான் கொடுக்கிறார். முதல் செய்தியாக, உங்களுடைய தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படி என்று சொல்லி, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டாதீர்கள் அல்லது மற்றவர்களை கண்டனத்துக்கு உள்ளாக்காதீர்கள், மன்னியுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு அமுக்கி குலுக்கி நிறைவாக கொடுக்கப்படும் அப்படி என்று இந்த 2வது பகுதி, கண்டனம் செய்யாதீர்கள், தீர்ப்பிடாதீர்கள், குற்றவாளி என்று சொல்லாதீர்கள், இவை எல்லாமே அந்த முதல் பகுதியான உங்களுடைய வானக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்பதைத்தான் நமக்கு முக்கியமாக சுட்டி காண்பிக்கின்றன. அன்புமிக்கவர்களே, தென்னாப்பிரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு ஆயர் டெஸ்மண்ட் டிட்டு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஆயர், அவருடைய வாழ்நாளில் அவரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்திய தென்னாப்பிரிக்க வெள்ளை இனத்தவர்களை மன்னித்து மன்னிப்பின் மாண்பினை உலகிற்கு எடுத்து காட்டியவர் தான் இந்த ஆயர் புனித டெஸ்மண்ட் டிட்டு என்பவர். அதே போல அமெரிக்க தேசத்துல 2013வது ஆண்டு 2 நண்பர்கள், 16 வயது டீனேஜ் நண்பர்கள்,
அதுல தன்னுடைய நண்பனை கொலை செய்து விட்டு தப்பித்து விடுகிறான் ஒரு இளைஞன். கடைசியில் அவன் பிடிபட்டு நீதிமன்றத்துல அவனுக்கான கொலை குற்ற தண்டனை கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, கொலையுண்ட அந்த இளைஞனுடைய தாய் கொலை செய்த அந்த இளைஞனை மன்னித்து அவன் ஆதரவற்றவனாக இருக்கிறான் என்று அந்த குற்றவாளியை தன்னுடைய மகனாக ஏற்று மன்னித்து கொண்டார் ஒரு தாய் என்றும் நம்ம வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவரை சுட்டவனை மன்னித்து சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் என்றும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமக்கு எதிராக துன்பங்கள் செய்பவர்கள், நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புபவர்கள் அல்லது நமக்கு எதிராக வன்கொடுமை செய்பவர்களை மன்னிப்பதும் மறப்பதும் கடினமான ஒரு செயல்தான். ஆனா இயேசுவினுடைய உண்மையான பிள்ளைகளாக வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, நம்முடைய வானக தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அன்பு பணிகளாலும் இரக்கத்தின் தந்தையினுடைய முகத்தை இந்த உலகத்திற்கு நாம் காண்பிக்க முடியும் என்றால் அதுதான் நாம் உண்மையாகவே இயேசுடைய சீடர்கள் என்பதை இந்த உலகிற்கு காண்பிக்கும். ஆகவே இந்த தவக்காலத்துல நம்முடைய வானக தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இரக்கம் உள்ளவர்களாக மாற இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.